வணக்கம் பயிற்சியாளர்களே, வரவேற்கிறோம். இந்த செஷனில் டூல்ஸ்களை கையாளும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த செஷனில் முடிவில் நீங்கள் பல்வேறு வகையான மெஷரிங் டூல்ஸ் மற்றும் டிராஃப்டிங் டூல்ஸ் பற்றி அறிந்து கொள்ளலாம். தைக்கும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளின் முக்கியத்துவத்தை விளக்கலாம். தையல் உபகரணங்களை கையாளும் போது ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை விவரிக்கவும், பராமரிப்பு மற்றும் தையல் உபகரணங்களின் சேமிப்பு ஆகியவற்றை விளக்கவும். பல்வேறு வகையான மெஷரிங் டூல்ஸ்களை பற்றி பார்ப்போம். மெஷரிங் டேப், ஃபிளெக்சிபிளான ஃபைபர், கண்ணாடி அல்லது துணியை அளக்கும் மெஷரிங் டேப், பாடி மெஷர்மெண்ட்ஸ், மெஷரிங் பேட்டர்ன்ஸ் மற்றும் லேஅவுட்ஸ் மற்றும் ஜெனரல் மெஷரிங்களுக்கு ஏற்றது. நீண்ட கால பயன்பாட்டிற்கு பிறகு துணியானது ஸ்ட்ரெச் ஆகிறது. சென்டிமீட்டர் மற்றும் இன்ச் குறிகளை மட்டுமே கொண்டுள்ளது. தையலுக்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படும் இந்த மெஷரிங் ரிப்பன் அடிப்படை அறிவியல் அறிவின் மூலம் செய்யப்பட்டதாகும். நீளமான ஆடைகளான ஓவர் கோட், லேடிஸ் நைட்டி, கவுன் போன்றவற்றை அளவிடவும், மேம்படுத்தப்பட்ட ஆடைகளின் விரிவை சரிபார்க்கவும் மெஷரிங் ஸ்டாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. மெட்டல் டேப் வடிவம் அல்லது உருவத்தை அளவிடுவதற்கு வசதியானது மற்றும் வளையும் தன்மை உடையது. இது எளிதில் வளையக்கூடிய உலோகத்தால் ஆனது. இப்போது பல்வேறு வகையான டிராஃப்டிங் டூல்ஸ் பற்றி பார்ப்போம். எல் ஸ்கேல் வுட் அல்லது இரும்பினால் ஆனது. இது ட்ரை ஸ்கொயர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் ஒரு சைடு 12 இன்ச்சஸ் நீளமும் மற்றொன்று 24 இன்ச்சஸ் நீளமும் கொண்டது. ஒவ்வொரு இன்ச்சும் 8 மார்க்ஸ் கொண்டது. வுடன் ட்ரை ஸ்கொயர் தையலில் பயன்படுத்தப்படுகிறது. கிராஜுவேட்டட் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஸ்கேல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு இன்ச் மார்க் ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் ஹாஃப் அங்குல மதிப்பெண்கள் 1/4, 1/8, 1/16, 1/32 மற்றும் 24 இன்ச் மதிப்பெண்கள் கொண்ட ரைட் 1/3, 1/6, 1/12, 1/24, 1/48 வகைகளில் உள்ளன. இந்த மார்க்ஸ் வடிவங்கள் வரைவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. மெஷரிங் ஸ்டிக் இன்ச் மற்றும் சென்டிமீட்டர் மார்க்ஸ் உள்ளன. இது துணியின் கிரைன், நூல்களின் இடைவெளியை சரிபார்ப்பதற்கும் ஓரங்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு வளையக்கூடிய ஸ்டிக் ஆகும். டிரெஸ் மார்க்கரின் கேஜ் ஒரு பக்கம் ஸ்காலப் ஓரங்களையும் மற்றும் மறுபுறம் நேரான ஓரங்களையும் கொண்டுள்ளது. ஸ்காலப் எட்ஜ் பக்கமானது 1/4 இன்ச், 1 இன்ச், 1/4 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதே சமயம் நேர் ஓரத்துடன் கூடிய மறுபக்கம் 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பிளீட்ஸ், டக்ஸ் போன்றவற்றை அளவிடுவதற்கு ஸ்காலப் எட்ஜஸ் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பட்டன் ஹோல்ஸை அளவிடுவதற்கு ஸ்ட்ரைட் எட்ஜஸ் பயன்படுத்தப்படுகின்றன. சீம் கேஜ் என்பது ஸ்லைடிங் ராட் மார்க்கருடன் கூடிய 6 இன்ச் ரூலர் ஆகும். இது சீம் மார்ஜின் லென்ஸ், பட்டன் மற்றும் பட்டன் ஹோல்ஸ் மற்றும் பிளீட்ஸ் மற்றும் டக்ஸ் போன்ற வடிவமைப்பு விவரங்களை குறிக்க பயன்படுகிறது. டிரான்ஸ்பரண்ட் ரூலர் பிளாஸ்டிக்கால் ஆனது. இது இன்ச்சஸ் மற்றும் சென்டிமீட்டர்களின் அடையாளங்களை கொண்டுள்ளது. இது நேர் அல்லது பயாஸ் லைன்களை அளவிட பயன்படுகிறது. டி ஸ்கொயர் வெளிப்படையானது, மார்க்கிங்கை படிக்க எளிதானது. இது இன்ச்சஸ் மற்றும் சென்டிமீட்டர்களின் அடையாளங்களை கொண்டுள்ளது. இது ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸை அளவிட பயன்படுகிறது. செட் ஸ்கொயர் என்பது படிக தெளிவான, உடைக்க முடியாத செயற்கை பொருள், மெட்டல் அல்லது வுட்டால் ஆனது. அவை டிசைன் மற்றும் பேட்டர்ன் துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கார்ட் ஸ்கேல் காகித அட்டையால் ஆனது. இது பொதுவாக பதிவு குறிப்பேடுகளில் சிறிய வரைவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ட்ரெய்லர்ஸ் ஆர்ட் கர்வ் இது வுட், பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீல் ஆகியவற்றால் ஆனது. இது எல் வடிவத்திலும் உள்ளது, ஆனால் மறுபக்கம் மூடப்பட்டு சர்க்கிளில் வளைந்திருக்கும். இது ஒரு பக்கத்தில் 1/2 சென்டிமீட்டர் மற்றும் மறுபுறம் 1/5 சென்டிமீட்டர் மார்க் செய்யப்பட்டிருக்கும். பிரெஞ்ச் கர்வ் இவை வெளிப்படையான பிளாஸ்டிக்கால் ஆனது. இது 12 செட் டூல்களின் தொகுப்பாகும். தையலில் 3 அல்லது 4 மட்டுமே பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது நெக், ஆர்ம்ஹோல் டெப்த், சைடு மற்றும் பாட்டம் வடிவங்களை வரைவதற்கு உதவுகிறது. ஃப்ளெக்சிபிள் கர்வ்
இவை வளையக்கூடிய ரப்பரால் செய்யப்பட்டவை. வளைந்த கர்வ் பீஸ்களுக்கு எந்த வடிவத்திலும் அட்ஜஸ்ட் செய்து அதை வளைக்க முடியும். ஹிப் கர்வ் அல்லது கர்வ் ரூலர்ஸ். இது வுட் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது. இது சற்று சர்க்கிள் ராட், ஷர்ட், பேண்ட் போன்ற சைடு ஷேப்பை வரைவதற்கு பயன்படுகிறது. லாங் ரூல் சென்டிமீட்டர் மார்க்குகளை கொண்டுள்ளது. ஸ்ட்ரெயிட் லைன்களை வரைவதற்கு இது பயன்படுகிறது. இப்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்ப்போம். அனைவருக்கும் பாதுகாப்பு முக்கியம் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை பராமரிப்பது நமது பொறுப்பு. பாதுகாப்பான சூழலை பேணுவதற்கு ஒவ்வொருவரும் பாதுகாப்பு விதிகளை ஆராய்ந்து அவற்றை எப்போதும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அனைவருக்கும் பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பான பணியிடத்தை பராமரிப்பதற்கு பயிற்சியாளர்கள் பொறுப்பு. இயந்திரத்தில் வேலை செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை. அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் பின்வரும் பாதுகாப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். தரையில் எண்ணெய் கசிந்தால் வேலை செய்யும் இடத்தை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். இயந்திரத்தை இயக்கும் முன் ஊசியில் நூல் சரியாக திரிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். ஊசியை த்ரெட் செய்யும் போது உங்கள் கால்களை பெடலில் இருந்து விலக்கி வைக்கவும். இயந்திரம் வேலை செய்யாத போது மோட்டாரை அணைக்கவும். இயந்திரத்தை இயக்கும் போது தளர்வான ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும். உங்கள் முடி நீளமாக இருந்தால் அதை சரியாக கட்ட வேண்டும். ஊசிகள், கத்திரிக்கோல், தையல் ஊசிகள் மற்றும் அக்குபஞ்சர் போன்ற கூர்மையான கருவிகளை பயன்படுத்தும் போது கூர்மையான பகுதி கையிலும் பிடியின் பகுதி வாங்குபவர் கையிலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தையல் இயந்திரத்தை பயன்படுத்தாத போது ஈரப்பதம் இல்லாத உலர்ந்த சுத்தமான இடத்தில் பாதுகாப்பாக சேமிக்கவும். இப்போது தையல் இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கான சில முக்கியமான ஆரோக்கியமான நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு விதிகளை பார்ப்போம். இயந்திரம் இயங்கும் போது கைகளை ஊசியிலிருந்து விலக்கி வைக்கவும். இயந்திரத்தை பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆயில் கிரீஸ் கண்கள் அல்லது தோலில் பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக கழுவி மருத்துவரை அணுகவும். மற்றொரு நபருக்கு கூர்மையான பொருட்களை கொடுக்கும் போது முதலில் கைபிடியை ஒப்படைக்கவும். இயந்திரம் இயங்கும் போது உங்கள் விரல்களை நூலில் வைக்காதீர்கள் அல்லது லீவரை எடுக்காதீர்கள். விபத்துக்களை தவிர்க்க இயந்திரத்தை இயக்காமல் கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள். செயல்பாட்டின் போது உங்கள் தலை, முடி அல்லது கைகளை ஹேண்ட்வில், வி பெல்ட், பாபின் விண்டர் அல்லது பேலன்ஸ் வீல் ஆகியவற்றை அருகாமையில் வைக்க வேண்டாம். பாதுகாப்பு கருவிகளை அகற்றி இயந்திரத்தை இயக்க வேண்டாம். ஊசி உடைந்தால் தைக்கும் போது உங்கள் முகத்தை மிக அருகில் விடாதீர்கள். கைபிடியை தவிர சூடான இரும்பை தொடாதீர்கள். இப்போது தையல் இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கான முக்கியமான பாதுகாப்பு விதிகளை பார்ப்போம். பின்களை ஒரு பின் குஷனில் வைத்திருங்கள். துணிகளில் வைக்க வேண்டாம். பயன்படுத்தாத போது ஷர்ஸ் மற்றும் கத்திரிக்கோலை மூடிய நிலையில் வைக்கவும். அனைத்து கூர்மையான மற்றும் கூர்மையான கருவிகள் அல்லது பொருட்களை கூர்மையான முனையுடன் கீழ்நோக்கிய நிலையில் வைக்கவும். இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் போது பொதுவான வேகத்தை பயன்படுத்தவும். கருவிகள் பயன்படுத்தாத போது துருப்பிடிப்பதை தடுக்க உலர்ந்த இடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். கருவிகளை எப்போதும் பூட்டி வைத்து குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்கவும். எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்துவதற்கு முன் சேதமடைந்ததாக தோன்றும் பகுதியை கவனமாக சரிபார்த்து அது சரியாக செயல்படுகிறதா மற்றும் அதன் நோக்கத்திற்காக செயலை செய்யுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இயந்திரத்தில் வேலை செய்ய குழந்தைகளை அனுமதிக்க கூடாது. இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை கையாள அவர்களை அனுமதிக்காதீர்கள். தளர்வான ஆடைகள் அல்லது நகைகளை அணிய வேண்டாம், ஏனெனில் அவை நகரும் பாகங்களில் பிடிக்கலாம். எல்லா நேரங்களிலும் காலை சரியாக மற்றும் சமநிலையில் வைத்திருங்கள். இயங்கும் இயந்திரங்களுக்கு மேல் அல்லது குறுக்கே சென்றடைய வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது இயக்க வேண்டாம். உங்கள் தையல் உபகரணங்கள் நீடித்து சிறந்த முறையில் செயல்படுவதை உறுதி செய்ய பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு உதவிக்குறிப்புகளை ஆராய்வோம். உங்கள் பாதுகாப்பிற்காக சர்வீஸ் மற்றும் பராமரிப்பானது ஒரு தகுதி வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநரால் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். இயந்திரங்களின் சேதத்தை தவிர்க்க பிராண்டட் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட இயந்திர பாகங்களை மட்டுமே பயன்படுத்தவும். சிறந்த மற்றும் பாதுகாப்பான செயல்திறனுக்காக ஊசிகளை கூர்மையாகவும் கருவிகளை
சுத்தமாகவும் வைத்திருங்கள். சுத்தமான ஈரமான துணியால் இயந்திரத்தை சுத்தம் செய்யவும். கரைப்பான்கள் அல்லது மெல்லிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். பயன்பாட்டில் இல்லாத போது இயந்திரத்தை மூடி சுத்தமான மற்றும் உலர்ந்த இடத்தில் பாதுகாக்கவும். ஒவ்வொரு வகுப்பின் முடிவிலும் அல்லது வேலை செய்யும் பகுதிகளை சுத்தம் செய்யுங்கள். தரையை துடைத்தல், லிண்ட், நூல் துணுக்குகள் மற்றும் இலைகளை எடுக்கவும். சர்வீஸ் செய்யும் போது ஒரே மாதிரியான மாற்று பாகங்களை மட்டுமே பயன்படுத்தவும். வேறு ஏதேனும் பாகங்களை பயன்படுத்துவது உத்தரவாதத்தை ரத்து செய்யும். பூச்சிகளால் துணி சேதமடைவதை தடுக்க துணி அலமாரிகளில் நத்தலின் பால்ஸ்களை பயன்படுத்தவும். பேட்டர்ன் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் பின்களை எப்போதும் பின் குஷனில் வைக்கவும். ஸ்க்ரூ டிரைவர்கள் மற்றும் எண்ணெய் கேன் போன்ற தேவையான கருவிகளை இயந்திர கருவி பெட்டியில் சேமிக்கவும். அனைத்து தையல் நூல்களையும் ஒரு நூல் பெட்டியில் வைக்கவும். தைக்க பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான மற்றும் அளவு ஊசிகளையும் கொண்ட ஊசி பெட்டியை பராமரிக்கவும். ஷியர்ஸ், கத்திரிக்கோல் மற்றும் ட்ரிம்மர்கள் போன்ற அனைத்து கூர்மையான கருவிகளையும் பாதுகாப்பான இடத்திலும் அணுகக்கூடிய இடத்திலும் வைக்கவும். இயந்திரம் அல்லது அதன் கருவிகளை தோராயமாக கையாள வேண்டாம். அதிக நேரம் சூரிய ஒளியில் ஆடைகளை உலர விடாதீர்கள். அது விரைவில் துணியை சேதப்படுத்தும். இப்போது தையலுக்கான முக்கியமான கருவிகள் மற்றும் உபகரணங்களை கையாளுவதை பார்ப்போம். அவற்றை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது மற்றும் பராமரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். நீடில்ஸ், பொருத்தமான கை தையல்களுக்கு பொருத்தமான ஊசியை பயன்படுத்தவும். இயந்திர ஊசியை சரி செய்யவும். ஊசி பட்டையின் தட்டையான பக்கத்தில் தட்டையான ஊசி, கூர்மையான ஊசிகளை மட்டும் பயன்படுத்தவும். த்ரெட், கை தையல்களுக்கு மிக நீளமான நூல்களை இழைக்க வேண்டாம். பழைய அல்லது ஈரமான நூல்களை பயன்படுத்த வேண்டாம். ஸ்டிச் செய்யும் போது த்ரெட் ஸ்பூலின் ஃப்ரீ ஃப்ளோவை உறுதி செய்ய அதை சரியான திசையில் வைக்கவும். சிசர்ஸ், காகித வடிவத்தை வெட்டுவதற்கு கத்திரிக்கோல் பயன்படுத்தவும். அவற்றை கவனமாக கையாளவும். நூல்களை ட்ரிம் செய்து வெட்டுவதற்கு முன் கத்திரிக்கோலால் சீம் அலவன்சஸ் போன்ற லேசான துணிகளை வெட்டுங்கள். ஷர்ஸ், 2 முதல் 4 லேயர்ஸ் துணிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கட்டை விரலை சிறிய வளையத்திலும் மற்ற விரல்களை மற்றொன்றிலும் பிடிக்கவும். வெட்டும் போது பேட்டர்ன் லைன்ஸை பின்பற்றவும் மற்றும் கூர்மையான கத்திரிக்கோல்களை மட்டுமே பயன்படுத்தவும். சாக், துணியின் நிறத்திற்கு ஏற்றவாறு குறிக்கும் சாக்கை பயன்படுத்தவும். துணியின் தவறான பக்கத்தில் சாக்கை பயன்படுத்தி எப்போதும் குறிக்கவும். திம்பிள், கை தையல் வேலை செய்யும் போது ஒரு திம்பிள் அணியுங்கள். கை விரலுக்கு தகுந்த அளவில் பயன்படுத்தவும். மெஷரிங் டேப், சென்டிமீட்டர்கள் அல்லது இன்ச்சஸ் போன்ற அளவீடுகளில் ஏதேனும் ஒன்றை எப்போதும் பின்பற்றவும். அளவிடும் போது டேப்பின் பூஜ்ஜிய புள்ளி சரியாக டேப்பின் புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சீம் ரிப்பர், சீம் ரிப்பரை அதன் நோக்கம் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டாம். ஆடையை தைக்கும் தேவையற்ற குறுகிய நூல்களை ஒழுங்கமைக்க அவற்றை கவனமாக கையாளவும். ஹோல் மேக்கர், ஐலட் ஸ்டிச்சில் பியர்ஸ் ஹோல்களை உருவாக்க ஹோல் மேக்கரை பயன்படுத்தவும். வேறு எந்த கடினமான மெட்டலாலும் ஹோல்ஸை உருவாக்க இதை பயன்படுத்த வேண்டாம், ஏனெனில் அதன் கூர்மையான விளிம்புகள் மழுங்கலாம். இப்போது நீங்கள் பல்வேறு வகையான மெஷரிங் டூல்ஸ் மற்றும் டிராஃப்டிங் டூல்ஸ்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தைக்கும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளின் முக்கியத்துவத்தை விளக்கவும், தையல் கருவிகளை கையாளும் போது ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை விவரிக்கவும் மற்றும் தையல் பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை கருவிகள் மற்றும் உபகரணங்களை கொண்டு விளக்கவும்.